வந்த? கமிஷனர் ஆபீஸ்ல என்ன தொந்தரவு பண்ண மாட்டேன்னு லெட்டர் எழுதி கொடுத்தியே, மறந்துட்டியா? நான் எதையும் மறக்கலடி. நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேணுன்ற பயத்துல தானே நீ இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. எனக்கு அந்த ஆசையை விட்டு போச்சுடி. நீ கல்யாணம் பண்ணிப்பியோ இல்ல கடைசி வரைக்கும் இப்படி படிச்சுக்கிட்டே இருப்பியோ, அது உன் இஷ்டம். ஆனா நீ இங்க இனிமே தனியா இருந்து கஷ்டப்பட வேண்டாம். என் கூட நம்ம வீட்டுக்கு வந்துரு. நீ இப்படி எல்லாம் பொறுமையா பேசினா நான் உன்னை நம்பிடுவேன் நினைக்கிறியா? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா. என்னதான் போலீஸ் சப்போர்ட் இருந்தாலும் ஏதாவது ஒரு குறுக்கு வழியில எனக்கும் தினேஷ்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்க பாப்ப. உன் வார்த்தை நம்பில நான் வீட்டுக்கு வர முடியாது. இனிமே அந்த ஆண்டவனே நினைச்சாலும் உனக்கும் தினேஷுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. ஏன் கமிஷனர் லெவலுக்கு போனதுமே ஏசி உங்க புள்ளையும் பயந்துட்டாங்களா? ஏன் வம்பே வேணான்னு ஊர் விட்டு ஓடி போயிட்டாங்களா என்ன? ஊரை விட்டு இல்லடி, அந்த பையன் உலகத்தை விட்டே போயிட்டான்டி. என்னமா சொல்ற? நீ காதல ஏத்திக்கலன்ற வேதனையில அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான்டி. உன் பிடிவாதத்தால இப்படி அநியாயமா ஒரு உயிரை கொன்னுட்டியடி. நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருந்தா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். ஏசியோட சம்பந்தம் எனக்கு பல வகையில யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் இப்படி கெடுத்துட்டியடி. நான் நஷ்டப்பட்டது கூட எனக்கு பெரிய விஷயம் இல்லடி. ஒரே புள்ளைய அவங்க பறி கொடுத்துட்டு நிக்கிறாங்களே, அவங்க இழப்பு நீ யோசிச்சு பாத்தியா? அவங்க வைத்தெரிச்சலும் சாபமும் உன்னை சும்மா விடுமா? மா, அவனை நினைச்சா எனக்கும் தாமா பாவமா இருக்கு. ஆனா அவன் எடுத்த முடிவுக்கு நான் எப்படிமா பொறுப்பாக்க முடியும்? எனக்கு விருப்பம் தெரிஞ்சதும் அவன் வேற பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கலாம். அவன் பேரண்ட்ஸ் பத்தி யோசிச்சாவது அவன் ஆசையை மாத்திட்டு இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு இப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டா நான் என்னமா பண்றது? நேரடியா சம்பந்தம் இல்லைனாலும் அவன் சாவுக்கு நீ ஒரு காரணம் ஆயிட்டடி. அது உன்னால மறுக்கவே முடியாது. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அந்த பாவத்துக்கான பலனை நீ கண்டிப்பா அனுபவிப்ப. அப்ப நீ தனியா இருந்து கஷ்டப்படக்கூடாதுன்னுதான் நான் இப்பவே உன்னை வீட்டுக்கு கூப்பிடுறேன். என் கூட வந்துரு. உன் இஷ்டப்படி நீ என்ன வேணும்னாலும் செய். நான் உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன். 1000 கோபத்தாம இருந்தாலும் எனக்கு நீயும் உனக்கு நானும் தான் ஆறுதல் ஆதரவு எல்லாம். இல்லம்மா, கொஞ்ச நாள் போனதும் நீ திரும்ப இதே பிரச்சனையை இப்படியே தான் ஆரம்பிப்ப. உன்கிட்ட போராட்டிட்டு இருக்க என்னால முடியாது. உன்னை விட்டுட்டு நான் தனியா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்னை இப்படியே விட்டுருமா. ஹாஸ்டல்ல இடம் கிடைச்சதோ நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். என்ன பாக்கணும்னு தோணுச்சுன்னா அங்க வந்து என்ன பாத்துட்டு போ. அப்படின்னா நீ என் கூட வீட்டுக்கு வரமாட்டியா? அதத்தானே நான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன். 4 எழுத்து படிச்சுட்டோங்கிற திமிர்ல தானே நீ இப்படி எல்லாம் ஆடிட்டு இருக்க. நீ எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சாலும் சரி, எவ்வளவு பெரிய வேலைக்கு போனாலும் சரி, பெத்தவளை பகைச்சுக்கிட்டா நிச்சயமா நீ நிம்மதியா இருக்க முடியாது. நான் உன்னை நிம்மதியா இருக்கவும் விட மாட்டேன். சாபம் விடுறியா இல்ல மிரட்டுறியா? நீ எப்படி வேணும்னாலும் எடுத்துக்கோ. ஆனா நான் சொன்னது ஒரு நாள் கண்டிப்பா நடக்கும்டி. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க. வாங்க. மெதுவா. எப்படி உட்காருங்க. பாத்து. என்னங்க தினேஷ், என்னங்க தினேஷ், அம்மா, தினேஷ், விடுங்க விடுங்க. அவர் என்ன பண்றாரு பார்க்கலாம். வந்து உட்காருங்க. கதவு தரடா. நீங்க வாங்க உட்காருங்க. தினேஷ், உட்காருங்க. அப்பா வந்திருக்க. தினேஷ், கதவு தர. பூஜாட்ட பேசி உனக்கும் பூஜாக்கும் கல்யாணம் நடக்க நான் சம்மதம் வாங்குறேன். கதவு தர. தினேஷ், 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 வா. தினேஷ் உள்ள இருக்க. கதவு திறக்க சொல்லு. வா. எங்க தினேஷ் உள்ள இருக்க. கதவு திறக்க சொல்லு. டாக்டர். தினேஷ், இருங்க. தினேஷ், அப்பா வந்திருக்கடா. ஏன்டா கதவை திறக்க மாட்டேன்ற? தினேஷ், தினேஷ், எனக்கு இருக்குது நீ ஒரே ஒரு பிள்ளைடா. எனக்கு உன் சந்தோஷம் தானே முக்கியம். என்ன நம்புடா, நான் உன்னை ஏமாத்த மாட்டேன்டா. தினேஷ், உன்னை அடிக்க மாட்டேன்டா. என்ன உட்கார்ந்திருக்க? வா 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 வா. தினேஷ், தினேஷ், இப்படிதான் டாக்டர் தினேஷ் போன நாள்ல இருந்து புலம்பிட்டே இருக்காரு. கதவை திறடா. இவருக்காகவே வீட்டுல இருக்க எல்லா கதவையும் மூடுறதே இல்ல டாக்டர். தப்பி தவறி ஏதாவது ஒரு கதவு மூடி இருந்தா
கதவு இப்படிதான் தினேஷ். பிள்ளைய நினைச்சு பேச ஆரம்பிச்சிடுறாரு. ஏய், தினேஷ், கதவை திறடா. என்னமோ ஜீவாக்கு பண்ண பாவம்தான் ஏய், தினேஷ், என் பிள்ளைய பிரிச்சிருச்சுன்னு ஜீவா என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு புலம்பிட்டே இருக்காரு டாக்டர். தினேஷ், அப்பா உனக்கு என்ன வேணாலும் செய்யறேன்டா. இவரை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. கதவை திறடா. இத்தனை வருஷமா கம்பீரமா வாழ்ந்த மனுஷனு நீ இந்த என்ன நிலைமையில அங்க போய் என்னால பேசிக்க? பார்க்க வா. முடியவே இல்லை ஏய், டாக்டர். உன்னதான் கூப்பிடுறேன். இப்படியே போனா அது கதவை திறக்க சொல்லு. இவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். கதவை திறக்க சொல்லு. தினேஷ், தயவு செஞ்சு கதவை திறடா. ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி தினேஷ், இவரை குணப்படுத்திடுங்க டாக்டர். நிறைவேத்துறா. ப்ளீஸ் அப்பா பழையபடி இருக்குல்ல. மாத்திட்டா உங்களுக்கு ரொம்ப புண்ணியம் டாக்டர். அம்மா தினேஷ், கதவை அவர் மகனை இழந்த துக்கம் அவர் மனசை கடுமையா பாதிச்சிருக்கு. ஏய், மேலும் அவர் சர்வீஸ்ல இருக்கிறப்ப ஜீவாங்கிறவரை கொல்ல வேண்டி வந்திருக்கலாம். அந்த குற்ற உணர்ச்சியாலையும் அவர் மனசு மென்டலா டிஸ்டர்ப் ஆயிருக்கு. இது ரொம்ப சீரியஸான ப்ராப்ளம் தான். இந்த மாதிரி பேஷண்டோட மைண்ட்ல வேற எதுவுமே ஞாபகத்துல வராது. நார்மல் ஆக்டிவிட்டிஸ்ல அவங்க ஈடுபட மாட்டாங்க. எந்த விஷயத்தால அவங்க மனசு பாதிக்கப்பட்டுச்சோ அதையே தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அதுல இருந்து அவங்க வெளியே வரவே முடியாது. ஏன் டாக்டர் இவரை குணப்படுத்த முடியாதா? குணப்படுத்த முடியும்ல. மூளையில அடிபட்டு இருந்தா காயத்தை பொறுத்து அது சரியாகுமா இல்லையான்னு சொல்லலாம். ஆனா இந்த மாதிரியான மென்டல் கண்டிஷன் எப்ப சரியாகும்னு சொல்லவே முடியாது. ஒரு மாசம் ஆகலாம், ஒரு வருஷம் ஆகலாம், 4-5 வருஷம் கூட கண்டினியூ ஆகலாம். அப்போ இதுக்கு வேற என்னதான் வழி டாக்டர்? இப்படி இவரை பார்த்துட்டு இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் டாக்டர். அப்புறம் நானும் ஏதாவது மருந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு போய் சேர்ந்துட வேண்டியதுதான். மனசை தளர விடாதீங்கம்மா. நீங்களும் இல்லைன்னா அவரை கவனிச்சுக்க வேற யாருமா இருக்கா? இவரை விட மோசமான கண்டிஷன்ல இருந்த பேஷண்ட் கூட குணமாயி நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்க ஹஸ்பண்ட மென்டல் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணுவோம், ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். கடவுள் அருளும் அதிர்ஷ்டமும் இருந்தா சீக்கிரமே குணமாக சான்சஸ் இருக்கு. இவருக்கு தேவை மருந்தும் கவனிப்பும்னா உங்களுக்கு தேவை நம்பிக்கையும் பொறுமையும் தான். நம்பிக்கையை விட வேற பெரிய மருந்து எதுவுமே இல்லையம்மா. ஏய், என்னடி உட்கார்ந்திருக்க? வா, எந்திரிச்சு வா. தினேஷ் உள்ள இருக்கான். கதவை திறக்க சொல்லு. வா. தினேஷ், தினேஷ், உங்க ஹஸ்பண்ட கூட இருந்து கவனிச்சுக்க வேற யாராவது இருக்காங்களாமா? இல்ல டாக்டர், இருந்த ஒரே பிள்ளையையும் நாங்க இழந்துட்டோம். ஊர்லயே நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க. இவர் டிபார்ட்மெண்ட்ல இருந்த வரைக்கும் அதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடுன்னு யாராவது ஒருத்தர் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஆனா எப்ப இவருக்கு இப்படி ஆச்சுன்னு தெரிஞ்சதோ ஒருத்தங்க கூட எட்டி பார்க்கல டாக்டர். அதான் உலகம். தினேஷ் சொல்லுங்கயா. அப்பா அவனுக்கு எல்லாம் செய்வேன். ஆனா டியூட்டில இருக்கும்போது பையன் இவர் ரொம்ப ஆட்டம் போட்டாரு. ஏன் ஆசை? அதுக்கான பலனை தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்காரு. பையன் வருவான். நான் கூப்பிட்டா வருவான். அவனுக்கு நான் கூப்பிடுறது இனிமே கேட்கணும்னு நினைக்கிறேன். இவருக்கு நானும் எனக்கு இவரும் தான் எல்லாம். தினேஷ், அப்பா கூப்பிடுறது உனக்கு கேட்கலையா? இவரை கவனிச்சுக்கிட்டே காலத்தை ஓட்டிட வேண்டியதான். தினேஷ், தினேஷ், பொண்ணையும் பூஜாவையும் சேர்த்து வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு தினேஷ். கதவை திற தினேஷ். தினேஷ், இருங்க, வா வா, இருங்க. வந்து கதவை திறக்க சொல்லு. வா தினேஷ், நானும் அம்மாவும் வந்திருக்கோம். தினேஷ், கீழ்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல குணான்னு ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் இருக்காரு. ஓகே நேரா டாக்டர். அவர் போய் பாருங்க. பார்த்துட்டு அட்மிட் பண்ணுங்க. மத்ததெல்லாம் அவர் பாத்துக்கு வருமா? சரிங்க டாக்டர். தினேஷ், தினேஷ், அப்ப கிளம்புறோம் டாக்டர். தினேஷ், எங்க வெளியில வா தினேஷ். எங்க? தினேஷ், வாங்க போலாம். ஏய், நம்ம பையன் உள்ள இருக்கான். கூப்பிடு, அவனை கூட்டிட்டு போயிடலாம். தினேஷ், அவ இங்க இல்லைங்க. அவ பின்பக்கமா வேற இடத்துக்கு போயிட்டாங்க. நான் உங்களை அங்க கூட்டிட்டு போட்டுமா? அவ இருக்க இடம் எனக்கு நல்லா தெரியுங்க. நிச்சயமா தெரியுமா? அவன் இங்க இல்லையா? இல்லைங்க. தினேஷ் இங்க இல்லையா? இல்லைங்க, அவ போன இடம் எனக்கு தெரியும். நீங்க என் கூட வந்தா அவனை பார்க்கலாம். வாங்க. அப்ப சரி, போலாமா? அப்ப சரி. வாங்க. பார்த்து. போய் வாங்க, தினேஷ வாங்க. பார்க்கலாம். தினேஷ் இருக்கிற இடம் உனக்கு தெரியும்ல? இருங்க. கூட்டு போ. என் பையனை பார்க்கணும். தினேஷ், நேரா போ.
தினேஷ் இங்க இருக்கானா? என் பிள்ளை தினேஷ் இங்கதான் இருக்கானா? இங்கதான் இருக்காரு. டாக்டர், இது எந்த இடம்? ஹாஸ்பிட்டலா? ஹாஸ்பிட்டல் தான். என் பையன் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஆமா, வந்திருக்கானா? ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் வந்திருக்காப்ல. ஆமா, ஏன் எல்லா டாக்டர்ஸும் வெளியில சுத்திட்டு இருக்காங்க? ஆபரேஷன் தியேட்டருக்கு போலையா? நிறைய ஆபரேஷன் நடக்குது, அதனால தான் ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்காங்க. டாக்டர், என் புள்ள பொழைச்சிடுவான்ல? பழகி வச்சிடலாம். என் புள்ள எனக்கு ரொம்ப முக்கியம் டாக்டர். என் புள்ள பொழைச்சிடுவான்ல டாக்டர்? அவன் பொழைச்சாலே எனக்கு போதும். டேய் கண்ணாரா, சாமியா? டாக்டரா? டாக்டர் டாக்டர் டாக்டர், என் புள்ள தினேஷுக்கு உடம்பு சரியில்லை, இங்கதான் சேர்த்திருக்காங்க. அவனை எப்படியாவது காப்பாத்திருங்க டாக்டர். என் புள்ள பொழைச்சுப்பான் தானே டாக்டர்? என்னையாச்சு உனக்கு? இவர் பையன் துப்பாக்கியில சுட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாரு, அதனால தான் இந்த மாதிரி ஆயிட்டாரு. ஓஹோ, பையன் சுட்டுக்கிட்டு செத்துட்டானா? சபாசு. தெனை விதைச்சவன் தெனைய இருப்பான், வென விதைச்சவன் வெனையத்தாண்டா இருப்பான். டாக்டர், சாமி என்ன சொல்றாரு டாக்டர்? சாமி டாக்டர் என்ன சொல்றாரு? சாமி டாக்டர், என் பிள்ளைய காப்பாத்திருவீங்கல்ல? என் பிள்ளை பொழைச்சு போடல. பையன் செத்துட்டான், கருணாகரன் பைத்தியமாயிட்டான். இப்பதான்டா எனக்கு சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யோ, அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுறியே, நிஜமாவே நீ பைத்தியமா? நான் பைத்தியம் இல்லடா, நான் பைத்தியம் இல்ல. இந்த கருணாகரன் தான் பைத்தியம். இந்த கருணாகரன் தான்டா பைத்தியம். டாக்டர், சாமி டாக்டர், தினேஷ காப்பாத்திருங்க. என் பிள்ளை தினேஷ காப்பாத்திருங்க வாங்க டாக்டர். சார், வாங்க. காப்பாத்திருவார்ல? சித்தர் என்றும் சிறியர் என்றும் அறியொணாத சீடர்கள் சித்தரிங்கு இருந்தபோதும் பித்தர் என்று எண்ணுவீர். சித்தரிங்கு இருந்தும் என்ன பித்த நாட்டிருப்பரே, அத்த நாடும் இந்த நாடும் அவருக்கெல்லாம் ஒன்றே. என்ன இவன் இப்படி பண்றான்? This number is currently switched off. Please try again later. This number is currently switched off. Please try again later. அம்மு பாப்பா, யாருக்குமா ஃபோன் பண்ணிட்டே இருக்க? நம்ம ரிஷி சாருக்கா? இனிமே சார் கிரன்ல சொல்லாத, எரிச்சலா வருது. அவன் கெட்ட கேட்டுக்கு மரியாதை ஒண்ணுதான் குறைச்சல். பாப்பா, நீயும் சார் மேல இவ்ளோ கோவமா இருக்க. சாரும் உன்கிட்ட கோச்சுக்கிட்டு தான் தனியா ஒரு வீடு எடுத்து இருக்காங்க. இப்ப நீ பேசுனேன்னு வச்சுக்கேன், தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். நம்ம மனசு சூடா இருக்கும்போது நம்ம பேசுற வார்த்தை கூட சூடாதான் வரும். இப்ப பேசுனேன்னா சண்டை தான் வரும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போறதை விட்டுட்டு இப்படி சண்டை போட்டுட்டு கிடக்கிறது நல்லாவா இருக்கு பாப்பா? பிரச்சனைன்னு ஒரு விஷயத்த பத்தி தெரிஞ்சிட்டுன்னு வச்சுக்கேன், அதை பத்தியே சும்மா நொயின்னு பேசிட்டே இருந்தா எரிச்சல் தான் வரும். இங்க பாரு, இப்படியே பேசிட்டே இருந்தேன்னா புகையிற நெருப்பு கூட பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிரும். அதை ஆற போட்டு பாரேன், தானா அடங்கிரும். நீயும் கொஞ்சம் பொறுமையா இருந்துதான் பாரேன். ரிஷி சார் வேற எங்க போயிட போறாரு? உன்னையும் பிள்ளையும் விட்டுட்டு கோவம் தணிஞ்சதும் தானே வீட்டுக்கு வெரசா வந்துட போறாரு. திரும்ப வந்தாலும் அவனை நான் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறதா இல்ல சண்பகா. என்ன சொல்ற பாப்பா? புரியலையா? இனிமே ரிஷிக்கு என்னோட வாழ்க்கையில இடமே இல்ல. அவனுக்கும் எனக்குமான உறவு அறந்து போச்சு. இந்த நிமிஷத்துல இருந்து மாதவி தான் என் உலகம், வாழ்க்கை எல்லாமே. இவனுக்காக மட்டும்தான் நான் வாழ போறேன். ஐயோ, அவசரப்படாத பாப்பா. இப்ப என்ன நடந்துச்சுன்னு உன் புருஷனை தூக்கி எறியணும்னு பேசிட்டு இருக்க? நான் அவனை தூக்கி எறியல.
பூஜாக்காக தான் அந்த ராஸ்கல் என்ன தூக்கி எறிய தயாராயிட்டான். என் கூட வாழ பிடிக்காம அவகிட்ட போய் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டிருக்கான். கட்டுன என்ன மறந்துட்டு எப்ப இன்னொருத்தி கிட்ட போனானோ அப்பவே எல்லாமே முடிஞ்சு போச்சு செண்பகா. இதுக்கு மேலே அவனோட வாழ்றது எனக்கு அசிங்கம் இல்லையா? ஐயோ, இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கையை வாழ்றதை விட தன்மானத்தோட தனியா வாழ்றதே மேலுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஐயோ, அவசரப்படாத பாப்பா. இந்த பாரு, ஆம்பளைங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்வாங்க. சபல புத்தி. நம்ம ரிஷி சாரும் கொஞ்சம் ஏதோ தடம் புரண்டுட்டாரு. அதெல்லாம் மறந்துட்டு நீ அவர் கூட வாழ்றதுதான் பாப்பா நல்லது. ரிஷியோட வாழ நீ எனக்கு அட்வைஸ் பண்றியே, உன் புருஷன் உனக்கு துரோகம் பண்ணா நீ சும்மா விட்டுருவியா? தொடப்பக்கட்டை எடுத்து அடிச்சிருக்க மாட்ட? நியாயமா பார்த்தா தப்பு பண்ற ஒவ்வொரு புருஷனையும் அப்படிதான் விளாசணும். அவனோட வாழ மாட்டேன்னு பொண்ணுங்க முடிவெடுத்தாதான் ஆம்பளைங்க திருந்துவாங்க. ஆனா நாம என்ன பண்றோம்? ஆம்பளைங்க துரோகம் பண்ணா அது சகஜமா ஏத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு வாழ பழகிக்கிட்டோம். அந்த தைரியத்துலதான் அவங்க எல்லா அயோக்கியத்தனமும் பண்றாங்க. நீ என்னமோ பெரிய பெரிய விஷயமெல்லாம் பேசுற. எனக்கு அதெல்லாம் புரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான். புருஷன் இல்லாம ஒரு பொண்ணால வாழ்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற பெரிய பலவீனம் செண்பகா. ஆம்பளைங்க துணை இல்லாம நம்மளால வாழ முடியாதுன்னு நாமளே ஒரு தப்பான நினைப்ப உருவாக்கி இருக்கோம். அத உடைச்சிட்டு வெளியே வந்தாதான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஐயோ பாப்பா, இப்ப நான் என்ன? நீ எதுவும் சொல்லாத. யாரும் இதை ஏத்துக்கலனாலும் எனக்கு எந்த கவலையுமே இல்ல. ஏன் முடிவுல மாற்றமும் இல்ல. எனக்கு படிப்பு இருக்கு. எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க முடியுங்கிற நம்பிக்கையும் தைரியமும் இருக்கு. யார் துணையும் இல்லாம எங்க அக்கா தனியா வாழ்ந்த மாதிரி நானும் என் பொண்ணு கூட வாழ்ந்து காட்டுறேன். ஐயோ பாப்பா, மாதவி அம்மா புருஷனை இழந்ததுனாலதான் தனியா வாழ்ந்தாங்க. நீ புருஷனை வச்சுட்டே பிரிஞ்சு வாழ்றேன்னு சொல்றியே. அவங்களே இந்த ஊர் உலகம் எவ்வளவு கேவலமா பேசிச்சு. இந்த ஊர் ஒன்னையும் சும்மா விட்டுருன்னு நினைக்கிறியா? அவங்க பட்ட அவமானத்தையும் கேவலத்தையும் நீ அனுபவிக்கணும். நீ ஏன் பாப்பா ஆசைப்படுற? ஊர் உலகத்துக்கே பயந்துகிட்டு இன்னும் எவ்வளவு நாள் தான் அடிமையா இருக்கிறது செண்பகா? ஆம்பளைங்க எத்தனை பொண்ணுங்களோட கூத்தடிச்சாலும் யாரும் எதுவும் சொல்றது கிடையாது, கேள்வியும் கேக்குறது கிடையாது. ஆனா நம்ம துரோகப்படுற புருஷனை பிரிஞ்சா மட்டும் திமிர் பிடிச்சவ அழகா பிடாரின்னு சொல்லி வாய்க்கு வந்தபடிலாம் பேசுறாங்க. இந்த மாதிரி ஒரு அராஜகம் உலகத்துல எங்கேயுமே நடக்காது. அம்மு பாப்பா, எனக்கு எல்லாமே புரியுது. ஆனா நம்ம வாழ்ந்துதான் அவனும் நம்ம தலையில அப்படிதான் பாப்பா எழுதி இருக்கு. மத்தவங்க மாதிரி இதுதான் தலையெழுத்துன்னு என்னால இருக்க முடியாது. சுத்தி இருக்கிறவங்க என்ன பத்தி என்ன வேணாலும் பேசிட்டு போட்டு ஐ டோன்ட் கேர். அவங்களுக்காக என் வாழ்க்கையை என்னால அழிச்சுக்க முடியாது. சரி, மத்தவங்களுக்காக வாழ வேண்டாம். உங்க அக்கா நீயே ரிஷி சாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு தானே ஆசைப்பட்டாங்க. ஏன் இந்த ஊர் உலகம் அவங்கள தப்பா பேசும்போது இந்த குழந்தைய அவங்க யாருக்காக பெத்து கொடுத்தாங்க? நீ ரிஷி சாரும் சந்தோஷமா இருக்கணும் தானே. இப்ப நீ ரிஷி சாரும் பெரியன்னு நினைக்கும் போது அவங்க ஆத்மா நிம்மதி இல்லாம இங்கே தான் சுத்திட்டு இருக்கும். இல்ல செண்பகா, அக்கா உயிரோட இருந்திருந்தா இந்த விஷயத்துல எனக்காக தான் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ரிஷி ஒரு துரோகின்னு தெரிஞ்சா அக்காவே அவன் அடிச்சு துரத்திருப்பாங்க. நான் எடுத்த முடிவுக்கு அக்காவோட ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கும்னு நான் நம்புறேன். அவங்க கூட இருக்காங்கங்கிற நம்பிக்கையில தான் ஒரு புது வாழ்க்கையை நான் ஆரம்பிக்க போறேன்.